வணக்கம் மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னா, வேல்மாறல் விளக்க உரையில அடுத்ததா வர பாடல் தளத்தில் உள்ள கணத்தொகுதி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலுங்க. இந்த பாடலோட விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் நான் போன 2 வீடியோல வைக்கிற ரெக்வெஸ்ட் தான் இந்த வீடியோலயும் வைக்கிற. வேல்மாறல் படிக்கிறதுனால நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்கோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யாரெல்லாம் வேல்மாறல் படிக்காம இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களும் படிக்கணுங்கிற ஒரு ஆசையும் மோட்டிவேஷனும் ஏற்படும். அதுக்காக மட்டும்தாங்க. இப்ப இந்த பாடலோட விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடல் முதல்ல பார்த்திடலாம். தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உண்ண வளைப்பதென்ன மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளத்தில் உள்ள இந்த உலகமும் அனைத்து லோகங்களும் ஒரு இறைவனின் ஆட்சிக்குள் உட்பட்டது. கணத்தொகுதி சிவகண கூட்டம். சிவகண கூட்டம் அப்படின்னா யாரெல்லாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சிவபெருமானுடைய சேவகர்களும் தெய்வீக சக்தி வாய்ந்தவர்களும் அந்த கூட்டத்தில். களிப்பின் உணவு அப்படின்னா மகிழ்வோடு உண்பதற்கு, சிவகணங்களை மகிழ்வோடு உண்பதற்கு சிவபெருமான் அழைப்பது போலவும், அந்த அழைப்பை ஏற்று அழைப்பதென்ன, அழைப்பது போல அப்படின்னா நமது முருகப்பெருமான் அவர்களை தமது திருக்கரங்களினால் அழைப்பது போலவும், மலர்கமல அந்த அழைப்பது எப்படி உள்ளது அப்படின்னா, மலர்கமல கரத்தின் மலர்ந்த தாமரை அன்னத்திருக்கரத்தில், அவருடைய கை மலர்ந்த தாமரை போலவும் அன்னத்திருக்கரத்தில்னா மென்மையாகவும் அழகாகவும் உள்ள திருக்கரத்தால் அழைக்கின்றார். இதை போலவே முருகனின் வேலும் முனை கூர்மையான நுனியை உடைய வேல் தானும் வளைந்து அவர்களை அழைப்பது போல காட்சியளிக்கிறது. வேல் வளைந்து அழைப்பது போல காட்சியளிப்பது சிவகணங்களாகிய சிவபெருமானின் சேவகர்களையும் தெய்வீக சக்தி வாய்ந்தவர்களையும் மட்டுமே, அரக்கர்களை அல்ல. அரக்கர்களை எப்பொழுதுமே அழிக்க வல்லது இந்த வேல் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் இந்த பாடலுடைய விளக்கத்தை சொல்றேங்க. இந்த உலகத்தையும் 7 லோகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய இறைவன் சிவபெருமான் சேவகர்களை தெய்வீக சக்தி வாய்ந்தவர்களை மகிழ்வோடு உணவு உண்பதற்கு அழைப்பை சிவபெருமான் நினைக்கும் பொழுது அந்த நினைப்பை முருகப்பெருமான் ஏற்று அவர்களை அழைக்கின்றது போல காட்சி அமைகிறது. அவருடைய அழைப்பு எப்படி இருக்கின்றது என்றால், அவருடைய கை அழகிய தாமரை பூ போல மென்மையான திருக்கரத்தால் அன்புடன் அழைப்பது போலவும், அவருடைய வேல் கூர்மையான நுனியை உடையது என்றாலும் அந்த வேலும் சேர்ந்து வளைந்து அழைப்பது போலவும் காட்சியளிக்கிறது. அப்பேற்பட்ட வேல் சிவபெருமானின் சேவகர்களையும் தெய்வீக சக்தி வாய்ந்தவர்கள் மட்டுமே அழைக்கின்றது, அசுரர்களை அல்ல அப்படின்னு தான் இந்த பொருள் இருக்குங்க. இது நம்ம வாழ்க்கையோட எப்படி ஒப்பிட்டு பார்க்கறது அப்படின்னா, இப்போ நம்ம லைஃப்ல நாம எல்லாருமே அந்த கடவுளுக்கு கீழே தான் இருக்கும். நம்மளுடைய எண்ணமும் செயலும் எப்படி இருக்கணும்னா, நல்லபடியா இருந்தா மட்டும்தான் நாம இறைவனோட சேவகர்களாகவும் மாறுவோம். அந்த மாதிரி சேவகர்களா நாம மாறும் போதுதான் அவர் நம்மளுக்கு மகிழ்வோடு உணவு அளிக்கவும், நம்மளை அரவணைச்சு போகவும், நமக்கு இருக்கரங்களை நீட்டி நம்மளை கூப்பிடுவாரு. அப்படி நம்ம எதுவுமே இது மாதிரி செய்யாம வினை மட்டுமே செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம கடவுள் நம்மளை கை நீட்டி கூப்பிடுவாரு. இந்த பாடல்ல வேலை எப்படி ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, கூர்மையான முனை இருக்கிற மாதிரி இருக்கிற வேல் நாம நல்லது செஞ்சா மட்டும்தான் நம்மளை அரவணைச்சு அழைக்குமா, கெட்டது செய்யும் போது அதை நம்மை அழிக்க வல்லது அப்படின்னு சொல்றாங்க. வேல்மாறல் எல்லாருக்குமே படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா படிக்க நேரம் இருக்காது. படிக்கிறது கேட்கறதும் பாடலா கேட்கறதுக்கும் உங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும். வேல்மாறல் முழுக்க முழுக்க வேலை போற்றி பாடுவது, அந்த வேலை பத்தின பெருமைகளை சொல்றது தான் இந்த வேல்மாறல். இது நம்மள ஒரு சக்தியா காக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இப்போ இன்னைக்கான இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, பதிவோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை இப்பதான் முதலா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வேல்மாறல் விளக்க உரை பாடலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.